கிட்டத்தட்ட 80களில் அல்லது 70களின் பிற்பகுதியில் தான் இந்த இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த தொடங்குகின்றார்கள். 77ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் என்று குறிப்பிடலாம். அதாவது 70களின் பிற்பகுதி, கடைசி பகுதி. அந்த பகுதியில் இந்த இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு ஒரு வகையில் இலங்கை சிங்கள அரசுகள் காரணம் என்பது யாரும் அறிந்த உண்மை. அது முற்றுமுழுதாக எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. என்றாலும் உங்களை போன்ற அங்கு அரசியல் இருந்த சில தலைவர்களும் அந்த இளைஞர்களை தூண்டிவிட்டார்கள். அந்த அரசியல் தலைமைகளும் தங்களது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த இளைஞர் போராட்டங்களை வரவேற்றார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த அரசியல் கட்சிகளில் இருந்து வருபவர், அந்த வகையில் அந்த குற்றச்சாட்டை எப்படி முகம் கொடுக்கின்றீர்கள் ஐயா? ஆமா, நான் முதலிலே கேட்ட கேள்விக்கு சுருக்கமான 2 வார்த்தைகள் பதிலை சொல்லிவிட்டு அந்த நீங்கள் கேட்ட விடயத்திற்கு நாங்கள் வரலாம். ஆமா, இன்று மக்கள் 2009ஆம் ஆண்டு மீட்டிங்களுக்கு பிறகு இருக்கின்ற அந்த அவலமான நிலைமையில் எங்களுடைய முக்கியமான இலக்கு முதலில் அந்த மக்களை நாங்கள் ஒரு பலமுள்ள மனிதராக மாற்றியமைக்க வேண்டும். அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அந்த மக்கள் மீள தங்களுடைய சொந்த பூமியிலே குடியேற வேண்டும். அவருடைய வாழ்வாதாரங்கள் கட்டியெழுப்பப்படும் என்பதற்காக நாங்கள் சொந்த தேர்தலிலே கூட நாங்கள் பகிரங்கமாக சொன்னோம். நாங்கள் அரசாங்கத்துடன் பேசி, சர்வதேச நாடுகளுடன், குறிப்பாக இந்தியாவுடன் பேசி இந்த மக்களுக்கு நாங்கள் உதவி அவர்களை ஒரு நல்ல சூழ்நிலைக்குள் கொண்டு வருவோம் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். அதே போல அவர்களுடைய நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தெளிவாக சொல்லி அதன் அடிப்படையில் தான் அந்த மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். 2004ஆம் ஆண்டில் கூட தமிழீழ விடுதலை புலிகள் எங்களை ஆதரித்திருந்த நேரத்தில் ஜனநாயக ரீதியாக நாங்கள் தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது கூட தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. இறுதி அறிக்கை அது சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அன்று 2004ஆம் ஆண்டில் கூட மக்கள் மிகவும் அவலத்தில் தான் விழுந்து கிடந்தார்கள். அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை காத்திராமல் இன்றுள்ள மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் என்பவற்றுக்கு தீர்வானதற்காக நாங்கள் ஒரு இடைக்கால தீர்வை வரவேற்கிறோம் என்று கூட அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அது போன்றுதான் இன்னைக்கு 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே அந்த 2004ஐ விட மிகவும் கொடூரமான, மிகவும் பேரவலம் நிறைந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் போர் முனையிலேயே கொல்லப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாங்கள் மிக தெளிவாக அரசுடன் பேசுவதற்கு நாங்கள் அறிவித்திருந்தோம். அதன்படி தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஜூன் மாதம் 7ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச அரசுடன், ஜனாதிபதி அவர்களுடனும் அவருடைய அமைச்சருடனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றது. இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மக்களை மீள குடியேற்றுவதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தவும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதிநிதிகளும் ஒரு கட்டமைப்பாகவும், இரண்டாவதாக அரசியல் தீர்வு காணுவதற்கு ஒரு கட்டமைப்பை, institutional mechanism for finding political solution, this is number 1. Number 2 is institutional mechanism for resettlement and development in the affected areas of the Tamil people's areas. அந்த கட்டமைப்பை நாங்கள் நிறுவுவதற்காக மிக விரைவில் நாங்கள் அரசாங்கத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை ஈடுபடுவோம் என்ற நம்பிக்கைகள் இருக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய 2வதான கேள்வி, உலக வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்த்த பொழுது நாங்கள் நடந்து வந்த பாதை எந்த வகையிலும் தவறானதும் அல்ல. நாங்கள் அந்த வரலாற்றின் ஊடாகத்தான் நாங்கள் செல்ல வேண்டியதாக இருந்தோம். அதாவது ஒரு இனம் ஆயுத முனையில் தனது ஜனநாயக போராட்டங்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட நேரத்தில் இயல்பாகவே ஆயுதம் ஏந்துகின்ற இளைஞர்கள் உருவாவதை யாரும் தடுத்து விட முடியாது. அது உருவாகித்தான் ஆகிய இருந்தது. உலகத்திலே நீங்கள் எல்லோரும் அறிந்த வகையில் உலகத்திலே முதலாவது உலக யுத்தம், 2வது உலக மகா யுத்தம், இவைகளுக்கு பிறகு எத்தனையோ நாடுகளுடைய எல்லைகள் மாற்றப்பட்டு ஐநாவிலே அது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 51 நாடுகள் சுதந்திரமடைந்த நாடுகளாக பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தன. ஆனால் இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த ஐநாவிலே அங்கம் வகிக்கிறது என்று சொன்னால் அது வெறுமையாக இடம்பெற்று விடவில்லை. ஒரு வகையில் வளர்ந்த நாடுகள் தங்களுடைய நலன்களுக்கும் விருப்பங்களுக்கும்